ஹைப்பா நம்ம இன்னைக்கு பட்ஜெட் சீரிஸ் தான் பார்க்க போறோம். அதுல பட்ஜெட் சீரிஸ்ல என்னன்னு பாத்தீங்கன்னா பிளான்ட் டேங்க். பிளான்ட் டேங்க் தாங்க. பிளான்ட் டேங்க் வைக்கலாம்னு பிளான் பண்ணியாச்சு. அதுக்கான காம்பனன்ட்ஸ் எல்லாமே பர்ச்சேஸும் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்னென்ன காம்பனன்ட்ஸ் வாங்கியிருக்கோன்றதையும் நான் உங்களுக்கு பாருங்க, நீங்க பார்க்கலாம். பட்ஜெட் ரேஞ்சில் பண்றதால நம்ம 1000 ருபீஸ்ல தான் பண்ணியிருக்கோம். அதுக்கேற்ற மாதிரி தான் அதோட ப்ராடக்ட்ஸுமே நான் எல்லாமே பை பண்ணியிருக்கேன். என்னென்ன ப்ராடக்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டேங்க் ஒண்ணுங்க. என்கிட்ட ஓல்டு டேங்க் இருந்தது, அதனால நான் அதை எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு நியூ டேங்க் வேணும்னா நீங்க குளத்தூர்ல வாங்கிக்கலாம். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 200 வரும். நான் அல்ட்ரா கிளியர்லாம் போல, நார்மல் கிளாஸ் தாங்க போயிருக்கீங்களா. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாச்சு, ஒரு கணேஷ் ஸ்டாச்சு ஒன்று வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறமேட்டு ஸ்டோன்ஸ் ஒரு 4-5 வெரைட்டியில வாங்கியிருக்கேங்க. அதெல்லாம் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு 80 ருபீஸ் 70 ருபீஸ் அந்த மாதிரி கேஜி கணக்கில் தான் வாங்கியிருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரிஃப்ட் வுட்டும் ஒன்று வாங்கியிருக்கேன். அது என்கிட்ட ஓல்டு வெர்ஷன் தான். அது புதுசு கிடையாது. நீங்க கடையில புதுசு கூட வாங்கிக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை கிடையாதுங்க. அது எல்லாமே கேஜிஸ்ல தான் கிடைக்கும். நீங்க எவ்வளவு வேணுமோ அது வாங்கிக்கலாம். அதெல்லாம் உங்களோட விருப்பம். ஓகேங்களா. நம்ம பிளான்ட் டேங்க் வைக்க போறோம். அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா டேங்க் நல்லா கிளீன் பண்ணி எடுத்துக்குங்க. கிளீன் பண்ணி எடுத்ததுக்கு அடுத்த செகண்ட் பாத்தீங்கன்னா நம்ம பிளான்டட் அக்வாரியம் ஷாப்ல பாத்தீங்கன்னா 3 ஃபில்டர் வாங்கி ஃபர்ஸ்ட் ஓபன் பண்ணி அதை போர் பண்ணிருங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறமேட்டு நீங்க சாண்ட் எல்லாம் ஃபில் பண்ணலாம். பிளான்ட் டேங்க் முக்கியமா பாத்தீங்கன்னா சாண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சாண்ட் அண்ட் சாயில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சாயில் இல்லாம பிளான்ட் டேங்க் மேக்ஸிமம் வைக்க முடியாது. சாண்ட்லயே வைக்கலாம். சில பிளான்ட் மட்டும் தான் வைக்க முடியும். இருந்தாலும் சாயில் பிளஸ் சாண்ட் இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். growth நல்லா இருக்கும். நீங்க பார்க்கலாம், அது உங்களுக்கே தெரியும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அதை ஃபெர்டிலைசர் போர் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க சாயில் ஃபில் பண்ண ஆரம்பிச்சிருங்க. சாயில் ஃபில் பண்ணதுக்கு அடுத்த செகண்ட் ஸ்கேப்பிங் பண்ண ஆரம்பிச்சிருங்க. உங்களுக்கு ஒரு 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 பார்க் மாதிரி வைக்கணும்னாலோ இல்லை அது உங்களோட கற்பனை திறன் எவ்வளோ இருக்கோ நீங்க அதை அதில் காட்டலாம். அது உங்களோட விருப்பம். எனக்கு ஒரு எவ்வளோ லைட்டா ஒரு அக்வா ஸ்கிப்பிங் பண்ண தெரியுமோ அந்த மாதிரி தான் நான் பண்ணியிருக்கேன். ரொம்பலாம் பெருசாலாம் எதுவும் பண்ணல. நான் வாங்கின அந்த ஸ்டோன்ஸையும் ட்ரிஃப்ட் விட்டு அதுக்கப்புறமேட்டு கொஞ்சம் ஸ்டாண்டை வச்சு நான் கொஞ்சம் மேனேஜ் பண்ணி ஒரு ஸ்கேப்பிங் ஒன்று பண்ணி முடிச்சுட்டேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா முக்கியமானது பிளான்ட் தாங்க. பிளான்ட் நீங்க பிளான் பண்றதுக்கு முன்னாடி பிளான்ட்டை கொஞ்சம் நீட்டா ட்ரை பண்ணி எடுத்துக்க சாரி கிளீன் பண்ணி எடுத்துக்கங்க. ஏன்னா நம்ம ஸ்டோர்ல இருந்து வாங்கிட்டு வரோம். சம்டைம்ஸ் அதுல சில ஸ்னெயில்ஸ் அந்த மாதிரி எதாவது இருக்கலாம். அது நீங்க வச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பிளான்ட் சாப்பிட ஆரம்பிச்சிடும். அப்போ உங்களுக்கு அது ரொம்ப கஷ்டமா போயிடும். அதெல்லாம் நல்லா இருக்காது. நீங்க நல்லா கிளீன் பண்ணி எடுத்துக்கங்க. வாட்டர்ல நம்ம வீட்டுல இருக்க ஆர்ஓ வாட்டர்ல கூட கிளீன் பண்ணி எடுத்துருங்க. எடுத்ததுக்கு அப்புறமேட்டு வந்தீங்கன்னா பிளான் பண்ண ஆரம்பிச்சிருங்க. அது உள்ள முக்கியமான ஒண்ணு, பிளான்ட் டைரக்டா பண்ணாதீங்க, கையில பண்ணாதீங்க. அதுக்கான எக்யூப்மெண்ட் ஒன்று இருக்கு, ட்விஸ்டர் மாதிரி இருக்கும். நீங்க அதை வச்சு யூஸ் பண்ணுங்க. அதை வச்சு யூஸ் பண்ணீங்கன்னா பிளான் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். நம்ம கையில பண்றப்ப ரூட்ஸ் எல்லாம் கூட கொஞ்சம் டேமேஜ் ஆயிடும். அந்த டேமேஜ் எல்லாம் நம்ம அவாய்ட் பண்றதுக்கு நம்ம மேக்சிமம் இந்த டூல்ஸ் எல்லாம் கொஞ்சம் யூஸ் பண்ணோம்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். நீங்க அந்த டூல்ஸ்ல கொஞ்சம் வாங்கி யூஸ் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா நீங்க ஹேண்ட்லேயே கூட வைக்கலாம். ஆனா கொஞ்சம் லேட்டா வைக்கிற மாதிரி இருக்கும். நீங்க ஒன்ஸ் ஒரு பிளான் பண்ணாதோ பக்கத்துல இன்னொரு பிளான் வைக்க முடியாது. அப்போ கொஞ்சம் உங்களுக்கு டிஃபிகல்ட்டா இருக்கும். நீங்க அந்த டைம்ல பாத்தீங்கன்னா இந்த எக்யூப்மெண்ட் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். நீங்க அழகா பிளான் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கலாம். பிளான் பண்றது முன்னாடி நான் ஒரு தப்பு பண்ணேன், நீங்க அந்த தப்பு பண்ணாதீங்க. ஏன்னா பிளான் பண்ணதுக்கு பிளான்ட்டை சாயில்ல வைக்கிறதுக்கு அப்புறமேட்டு பாத்தீங்கன்னா வாட்டர் கொஞ்சம் ஸ்ப்ரே பண்ணுங்க. ஸ்ப்ரே பண்ணனா சாயில் கொஞ்சம் வெட்டா இல்லைன்னா ட்ரையா இருந்துச்சுன்னா பிளான்ட் ஒரு மாதிரி ட்ரை ஆயிடும். ஒரு மாதிரி ட்ரை ஆகி ஒரு மாதிரி பாவமான நிலைமைக்கு போயிடும். நீங்க அந்த மாதிரி பண்றாதீங்க. பிளான் பண்ண அடுத்த செகண்டே ஸ்ப்ரே வாட்டர் ஸ்ப்ரே கொஞ்சம் மேலே அடிச்சு விடுங்க. அப்பதான் கொஞ்சம் நல்லா இருக்கும். சாயிலும் கொஞ்சம் வெட்டா இருக்கணும். அப்பதான் உங்களுக்கு பிளான் பண்ணவும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். எல்லாத்தையும் பிளான் பண்ண முடிச்ச அடுத்த செகண்ட் நீங்க உங்க இடத்துல எடுத்துட்டு போய் எங்க வைக்கணுமோ அங்க டேபிள்லயோ டெஸ்க்லயோ எங்க வேணா எடுத்துட்டு போய் வச்சுட்டு ஹெச்ஓபி ஃபில்டர் ஒன்று நான் வாங்கியிருக்கேங்க. ஓகேங்களா. ஹெச்ஓபி ஃபில்டர் பேக் சைடு ஹேங் ஆன் ஃபில்டர் தான் சொல்றேன். ஹேங் ஆன் ஃபில்டர் பேக் சைட்ல மாட்டிட்டு ஒரு லைட் ஒன்று மாட்டியிருக்கேன். ஏன்னா நான் வாங்கின பிளான்ட் எல்லாமே லோ லைட்ல தான் வளர்ற மாதிரி தான் எல்லாமே வாங்கியிருக்கேன். நான் CO2 இருக்கிற மாதிரியோ இல்ல லைட் அதிகமா தேவைப்படுற மாதிரி இருக்கிற மாதிரி வாங்கல. சிம்பிளா தான் வாங்கியிருக்கேன். ஏன்னா ஈச் பிளான்ட் எல்லாமே 40 ருபீஸ் மட்டும்தான். நான் அந்த 40 ருபீஸ்க்குள்ளதான்
40 ருபீஸ், ஒரு 40 ருபீஸ்ல தான் ஈச் 40ல தான் நான் எல்லாமே செலக்ட் பண்ணி வாங்கினேன். ரொம்ப வந்து CO2 இருக்கிற மாதிரிலாம் நான் எதுவுமே வாங்கல. அந்த மாதிரி நீங்களும் பார்த்து வாங்கிக்கலாம். கேப்பிங் பண்ண அடுத்த செகண்ட் வந்து நீங்க வாட்டர் ஃபில் பண்ண ஆரம்பிச்சலாம். வாட்டர் ஃபில் பண்ணோம்னே அந்த டைம்ல வந்து குடுகுடுன்னு ஊத்திடாதீங்க. பொறுமையா ஒரு பேப்பரோ அப்படி இல்லைன்னா வந்து ஒரு கவரோ ஏதாவது உள்ள வச்சுட்டு, பாலித்தீன் கவர் உள்ள வச்சுட்டு பொறுமையா ரீஃபில் பண்ணுங்க. ஃபில் பண்ண அடுத்த செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் டர்ட்லாம் கொஞ்சம் மேல வரும். உடனே HOP ஃபில்டரை வந்து ஆன் பண்ணி விடுங்க. விட்டு ஒரு half அன் அவர், எனக்கு மேக்ஸிமம் half அன் அவர், ஒரு 30 to 20 மினிட்ஸ்ல வந்து வாட்டர் வந்து கிறிஸ்டல் கிளியரா மாறிடும். வேற லெவல்ல இருக்கும் உங்க பிளான்ட் அண்ட் டேங்க். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நிறைய பேரை வந்து பாக்குற ஒரு விஷயம் என்னன்னா வந்து பிளான் பண்ண அடுத்த செகண்ட் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் டே ஒரு 2 டேஸ்ல பாத்தீங்கன்னா பிளான்ட் எல்லாமே வந்து லீவ்ஸ் எல்லாமே ஒரு கோல்டன் கலர்ல வந்து மாற ஆரம்பிச்சிரும். எதனாலனா நீங்க அதை பார்த்து பயப்படக்கூடாது, பயந்துடாதீங்க. ஐயோ பிளான்ட் செத்து போச்சு போல அப்படிலாம் நினைச்சிடாதீங்க. அதெல்லாம் எதுவுமே சாகாது. மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா வந்து அந்த வாட்டரோட pHக்கோ இல்ல வந்து ஸ்டெபிலிட்டியோ அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கும். அதை அட்ஜஸ்ட் பண்ணி அந்த ஓல்டு லீவ்ஸ் எல்லாமே வந்து ட்ரை டவுன் ஆகி நியூ லீவ்ஸ் உங்களுக்கு வந்து வந்திருக்கும். ஒரு 1 வீக் கழிச்சு பாருங்க, செக் பண்ணிக்கிட்டே இருங்க. நியூ லீவ்ஸ் கண்டிப்பா இருக்கும். இருந்துச்சுன்னா அந்த பிளான்ட் ஓகே பக்காவா செட் ஆயிடுச்சு. சாயில்ல செட் ஆகி நியூ லீவ்ஸ் வந்துடும். அந்த ஓல்டு லீஃப் கோல்டன் லீஃப் கோல்டன் ப்ரௌன் கலர்ல மாறி இருக்கும். அதை நீங்க வந்து கட் பண்ணிருங்க. கட் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் நீட்டா இருக்கும் பிளான்ட். அதோட விடாதீங்க. விட்டீங்கன்னா அமோனியா கொஞ்சம் ஸ்பைக் ஆகும். ஆச்சுன்னா ஃபிஷ் ஏதாவது உள்ள இருந்துச்சுன்னா செத்துரும். அதனால வந்து ரொம்ப கஷ்டமாயிடும். நீங்க அதெல்லாம் அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணாதீங்க. என்ன கேட்டீங்கன்னா ஒரு நியூ டேங்க் வைக்கிறீங்கன்னா பிளான்ட் டேங்க் வைக்கிற மேக்ஸிமம் ஒரு 1 வீக் ஃபிஷஸ்லாம் எதுவுமே விடாதீங்க. அப்படியே வச்சிருங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், பிளான்ட் டேங்க் வச்சதுக்கு அப்புறம் எல்லாமே செட்டில் ஆனதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ண டேங்க்லாம் வச்ச முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க வந்து பெனிஃபிஷியல் பாக்டீரியா கொஞ்சம் பாக்டீரியா ஆட் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பிளான்ட்டும் நல்லா க்ரோ ஆகும். கொஞ்சம் நல்லா இருக்கும். வாட்டரும் வந்து ஸ்டெபிலிட்டி நல்லா இருக்கும். ஒரு 1 வீக் கழிச்சு நியூ லீஃப்லாம் வந்ததுக்கு அப்புறம் உங்க டேங்க் பார்க்கிறதுக்கு ஒரு கிரீனிஷா ஒரு எக்கோ சிஸ்டம் மாதிரி சூப்பரா இருக்கும். நீங்க பண்ண அக்வாஸ்கேப்பிங் வேற லெவல்ல இருக்கும். ஃபேண்டாஸ்டிக்கா இருக்கும். ஓகேங்களா? நீங்க 1 வீக் கழிச்சு ஃபிஷ்ஷஸோ இல்ல வந்து உங்க விருப்பம் சைஸ் தொட்டி சைஸுக்கு ஏத்த மாதிரி லிமிட்டடா ஃபிஷ் விடுங்க. ரொம்ப அதிகமா விட்டுறாதீங்க. ஒரு 3 to 4 பேர், 3 to 4 பேரே அதிகம் தாங்க. ஒரு 2 or 3 பேர் வந்து கப்பீஸ் நீங்க விட்டுக்கலாம். கப்பீஸ் விட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு. நீட்டா அழகாவும் இருக்கும். இல்ல நியான் டெட்ராவோ எது வேணா நீங்க வந்து விடலாம். ஓகேங்களா? சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன். எல்லாமே என்னோட செட்டப்பையும் உங்களுக்கு வந்து விஷுவலைஸா வரும். நீங்க பார்க்கலாம். என்னோட செட்டப்பையும் பாருங்க. நல்லா இருந்துச்சு, நல்லா இருக்கும். நல்லா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி உங்களுக்கு பட்ஜெட் சீரீஸ்ல வேற என்ன மாதிரி கண்டெக்ட் பண்ணலான்றத கமெண்ட்ல கண்டிப்பா சொல்லுங்க. நான் அதை கண்டிப்பா செய்யறேன். ஏதாவது டவுட் இருந்தாலும் கேளுங்க. இல்ல நான் ஏதாவது தப்பா பண்ணியிருந்தாலும் நீங்க எனக்கு கைட் பண்ணலாம். ஓகேங்களா? நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பட்டனை அழுத்துங்க. ஃபாலோ பண்ணிக்கங்க. ஓகேங்களா? டாடா, பை பை.